رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எப்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை பிரத்யோகமாக நமக்கு செய்யுமாறு ஏவவும் செய்திருக்கிறார்கள். அதே போல அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக செய்தும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் தர்மம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்லும்போது, ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்த போது இந்த உலகம் குலுங்கியதாம், ஒரு நிலை இல்லாமல் இந்த உலகம் ஆடிக்கொண்டிருந்ததாம். அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய ஆட்டத்தை நிறுத்துவதற்காக முதல்ல அல்லாஹ் மலையை படைக்கிறான். பல மலைகளை படைத்து இந்த உலகத்தின் மீது நட்டு வைக்கிறான். அப்போ மலைகளை நட்டு வைத்த சமயத்தில் இந்த உலகம் முழுவதும் குலுங்கக்கூடியது நின்றது. அப்போ அல்லாஹ்கிட்ட கேட்டாங்களாம், இந்த உலகத்தை விட இந்த மலை சிறந்ததா? ஆம், இந்த உலகத்தை விட இந்த மலைகள் சிறந்தது. அப்போ இந்த மலைகளை விட எது சிறந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்போ ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மலைகளை காட்டிலும் இரும்பு சிறந்தது. இன்னைக்கு இரும்பை வச்சு மலையை அழகாக குறைஞ்சிடுறாங்களா இல்லையா? அப்போ மலையை காட்டிலும் இரும்பு சிறந்தது என்பதாக சொல்கிறாங்க. அப்போ இரும்பை காட்டிலும் எது சிறந்தது? இப்போ இரும்பை காட்டிலும் சொல்லப்படுகிறது நெருப்பு சிறந்தது. இன்னைக்கு நெருப்பை வச்சு இரும்பு அழகாக உடைக்கிறாங்க. அப்போ நெருப்பை காட்டிலும் எது சிறந்தது என்பதாக கேட்கப்படுகிறது. நெருப்பை காட்டிலும் நீர் சிறந்தது என்பதாக. இந்த நீரை காட்டிலும் எது சிறந்தது? இன்னைக்கு ஒரு நீரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி காற்றிற்கு இருக்கிறது. இந்த நீரை காட்டிலும் இந்த காற்றிற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அப்போ கேட்குறாங்க, இந்த காற்றை விடவும் வேறு எது சிறந்தது என்பதாக கேட்கும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், வலக்கரம் செய்யக்கூடிய தர்மத்தை இடக்கரம் அறியாமல் யார் தர்மம் செய்கிறாரோ அந்த தர்மம் இவ்வனைத்தை காட்டிலும் சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்களை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய தர்மம் சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். என்றால் இந்த தர்மத்தை அதிகமாக வழங்கப்படுகின்ற ஒரு அழகான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். சரி, இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த தர்மத்தை நம்ம எங்கேருந்து தொடங்குறது, எங்கெங்கே இந்த தர்மத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் செல்வம் இருந்தால், ஒரு சஹாபி வரார் வந்து சொல்கிறார், என்னிடத்தில் கொஞ்சம் செல்வம் இருக்குது யா ரசூலல்லாஹ், நான் தர்மம் கொடுக்கறதுக்காக ஆசைப்படுறேன், நான் யாருக்கு கொடுக்க?
முதல் சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு போய் நீ கொடு. உன்னிடத்துல தர்மம் செய்யக்கூடிய விஷயம் இருந்தால் உன்னுடைய மனைவிக்கு நீ போய் கொடு. நல்ல கவனிக்கணும், ஜகாத்து கிடையாது, தர்மம், உபரியான தர்மம். அப்போ மனைவிக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாங்க. அவர் மறுபடியும் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் என்னிடத்துல செல்வம் இருக்குது, நான் யாருக்கு கொடுக்க? அடுத்தபடியாக உன்னுடைய குழந்தைகளுக்காக நீ செலவு செய். அதை விட மிகப்பெரிய ஒரு சிறந்த தர்மம் கிடையாது. இப்போ திரும்பவும் கேட்குறாரு, இன்னும் கொஞ்சம் என்னிடத்துல தர்ம பொருட்கள் இருக்குது, நான் யாருக்கு செய்யட்டும்? உன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய உன்னுடைய பணியாளர்களுக்கு கொடு. மறுபடியும் கேட்குறார், இன்னும் கொஞ்சம் செல்வம் இருக்குது, யாருக்கு கொடுக்க? சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு நீ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீ நன்கு அறிந்தவன். எனவே உன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் தர்மத்தை உன்னுடைய குடும்பத்தில் இருந்து நீ செலவு செய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொன்னார். இன்னைக்கு நம்ம காலையில் வீட்டுக்கு குடும்பத்துக்காக வேண்டி ஜாமான் வாங்க போகிறோம். வாங்கக்கூடிய சமயத்திலேயே நான் இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி நான் தர்மமாக செலவு செய்கிறேன் நியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு வகையான சதகா தான். உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடியதையும் நீங்கள் கணக்கில் வைத்துக்கொண்டு இதுவும் சதகா தான் என்று நியத்து வைத்தால் அதற்கும் நன்மை உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அடுத்தபடியாக பெருமானார் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு நாள் ஃபஜர் முடித்த பிறகு பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பயான் செய்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு பெண்களிடத்துல சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒரு சில கடுமையான வார்த்தைகளில் பெண்களிடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அறிவில் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களே, அறிவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் மிகைத்து விடுகிறீர்கள். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான். எவ்வளவுதான் கணவர் அறிவாளியாகவோ மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, வீட்டில் மனைவியுடைய சொல் இல்லாமல் கணவன் எதுவும் செய்ய முடியாத ஒரு அளவிற்கு தான் இன்று எல்லா குடும்பமும் அமைந்திருக்கிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பித்து விட்டு பிறகு சொன்னார்கள், நான் நரகத்திலே அதிகமான பெண்களை பார்த்தேன். எனவே பெண்களாகிய நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை தர்மங்கள் செய்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இவங்க இந்த மஜ்லிஸ்ல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் போய் நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ வெளியில் கிளம்புறாங்க. இப்போ கணவரிடத்துல போய் அனுமதி சொல்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போய் இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, அதனால் இந்த செல்வத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சிறப்பாக செய்ய போகிறேன், தர்மம் செய்ய போகிறேன், என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உன்னுடைய கணவராகிய நான் ஏழையாக இருக்கிறேன், எனவே நீ இந்த செய்யக்கூடிய தர்மத்தை எனக்கு நீ செய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? நான் பெருமானார் இடத்துல கேட்காம இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேராக பெருமானார் இடத்துல போய் இதை பற்றி கேட்குறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ கொடுக்கக்கூடிய தர்மம் உன்னுடைய கணவருக்கு கொடுத்தால் அது 2 மடங்காக உனக்கு கூலி வழங்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம கவனிக்கணும், இது ஜகாத்துடைய சட்டம் அல்ல. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ஜகாத்துடைய சட்டம் அல்ல, தர்மம், உபரியான தர்மம். ஏன்னா ஜகாத்து வேற, தர்மம் வேற, ரெண்டுத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிக்கணும், ரெண்டுத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய சதகாக்கள் என்பது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி செய்வது சதகா. ஜகாத்துனா என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தில் அழகாக சொன்னார்கள், ஒரு ஆடை, ஒரு வெண்மையான ஆடை ஒன்று அணிஞ்சிருக்கீங்க. அந்த ஆடையில் அழுக்குகள் அதிகமாக கரை படிந்திருக்குது. இப்போ இந்த கரை உங்களை விட்டு போவதை நீங்கள் ஆசைப்படுவீர்களா, அல்லது இந்த கரை என்னிடத்திலே இருக்கட்டும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களா?
எதை நம்ம ஆசைப்படுவோம்? அந்த வெள்ளை ஆடையிலிருந்து அந்த அழுக்குகள் நீங்குவதைத்தான் நாம் ஆசைப்படுவோம். எப்படி வெண்மை ஆடையிலே அழுக்கு கரைகள் இருக்கிறதோ, நம்முடைய செல்வத்திலே இருக்கக்கூடிய அழுக்கு கரைகள் தான் ஜகாத். அது நம்மிடத்தில் இருப்பதை நாம் ஆசைப்படக்கூடாது, நம்மை விட்டு போவதைத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்றால் ஜகாத்து வேற, சதகா வேற. சரி, இப்போ தான தர்மத்தில் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு மனசில் ஒரு இது, நம்மளால் அதிகமாக செய்ய முடியலையே, நம்மளால் அதிகமாக செய்ய முடியலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வர 100 திரகம் வச்சிருக்கிறார், 100 திரகம் வச்சிருக்கிறார். 100ல் அவர் சொல்கிறாரு, நான் 100ல் 10 நான் சதகா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இரண்டாவதாக ஒரு மனிதர் வரார், என்னிடத்துல 10 திரகம் இருக்குது, 10ல் 1 நான் சதகா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். மூன்றாவது ஒரு மனிதர் வரார், என்னிடத்துல ஒரே ஒரு திரகம் தான் இருக்குது, அந்த ஒரு திரகத்தில் 10 பைசா நான் தர்மம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ சஹாபாக்களுக்கு விளக்குறாங்க, இந்த 3 நபர்களும் ஒரே அந்தஸ்தில் உடையவர்கள் தான். 3 நபர்களும் ஒரே அந்தஸ்தில் உடையவர்கள் தான். அவர்களிடத்தில் எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது என்பது அளவல்ல, மாறாக அவர்களிடம் இருக்கிற பொருட்களில் அவர்கள் எந்த அளவு கொடுக்கிறார்கள் என்பது தான் இந்த இடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா முதல்ல கொடுத்தவரும் 100ல் 10ல் 1 கொடுத்தார், ரெண்டாவது வந்தவரும் 10 வைத்தாலும் 100ல் அவரும் 10 மடங்கு கொடுத்தார், கடைசியாக வந்தவர் ஒருத்தவர் அதுலேயும் 10 மடங்கு கொடுத்தார் என்பதால் இந்த 3 நபர்களினுடைய தானமும் சமமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சதகா என்பது, தான தர்மங்கள் என்பது எல்லோருக்கும் உண்டானமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். வெறுமன பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தான தர்மம், ஏழைகளுக்கு கிடையாது என்பதாகலாம் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. சரி, ஒரு சில முக்கிய ஜகாத்தினுடைய சட்டங்களை குறித்து நம்ம பார்த்துடலாம். பொதுவாக இந்த ஜகாத் அப்படின்னு சொன்னாலே ஒரு 5 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ஜகாத் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒன்று, ஜகாத்து யார் மேலே கடமை, ஜகாத்து யார் மேலே கடமை. ரெண்டாவது, எந்தெந்த பொருட்களின் மீது ஜகாத்து கடமை, எந்தெந்த பொருட்களின் மீது, தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், விளைச்சல் நிலங்களாக இருக்கட்டும், வியாபார பொருட்களாக இருக்கட்டும், பணமதிப்பாக இருக்கட்டும், இதில் எந்தெந்த பொருட்களின் மீது ஜகாத்து கடமை. ரெண்டாவது. மூணாவது, ஒரு மனிதனுக்கு ஜகாத்து கடமையாகுவதற்குண்டான நிபந்தனை என்ன, ஒருத்தவரிடத்துல பொருள் இருந்தும் அவருக்கு எப்பொழுது ஜகாத்து கடமையாகும் என்பதுக்குண்டான நிபந்தனை 3. நாலாவது, யாருக்கு இந்த ஜகாத்தை கொடுக்கணும், நாலாவது யாருக்கு இந்த ஜகாத்தை கொடுக்கணும். அஞ்சாவது, இந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய முறை. இந்த 5 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம் ஜகாத்தினுடைய ஒரு சாராம்சத்தை நம்ம புரிஞ்சிடலாம். சரி, நம்ம நேரம் குறுகிய இருக்கிறதுனால டைரெக்டாக நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். ஜகாத்து யார் மீதெல்லாம் கடமை? ஜகாத்து முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் 2 பேர் மேலேயும் கடமை. நல்லா கவனிக்கணும், முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் 2 பேர் மீதுமே கடமை. சிறுவர்களின் மீது ஜகாத்து கடமை இல்லை, பைத்தியங்களின் மீது ஜகாத்து கடமை இல்லை. ஏன் இந்த சிறுவர் பைத்தியம்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் பணத்தை எடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிடுறார். குழந்தைகளுக்காக வேண்டி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிடுறார். அந்த பணத்திலேருந்து நான் செலவு பண்ண மாட்டேன், என் குழந்தைங்க ஃப்யூச்சரில் அவங்க செலவு பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி குழந்தைகளுக்காக வேண்டி அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா போட்டு வச்சிடுறார். இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு ஜகாத்து கடமையான்னு கேட்டால் கடமை இல்லை. அந்த குழந்தைகளாக இருக்கும் வரையிலும் அந்த பணத்தில் ஜகாத்து கடமை கிடையாது. எப்போ அந்த குழந்தைகள் பாலிகடைகிறாங்களோ அப்போ அந்த பணத்திலிருந்து அவர்கள் ஜகாத்தை வழங்க வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தவர் இருக்கிறார், அவருடைய தகப்பனார் தன் புள்ள செலவுக்காக வேண்டி என்ன பண்ணிடுறாரு, பல லட்சங்களை ஒரு டெபாசிட் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ இவர் பாலிகம் அடைஞ்சிட்டார், ஆனால் இன்னும் புத்தி சோதனம் அவருக்கு தெரியலை. அந்த தெரியாத காலம் வரையிலும் அந்த பணத்திலிருந்து அவருக்கு ஜகாத்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்பொழுது அவர் தெளிவு பெறுகிறாரோ அப்பொழுது அவர் ஜகாத்து கொடுத்தாகணும். சரி, இப்போ முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் 2 பேர் மீதுமே நான் கடமைன்னு சொல்லிட்டேன்.
அடுத்தபடியாக எந்தெந்த பொருட்களின் மீது கடமை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நம்மளை போல இப்போ பண வர்த்தகம்லாம் அப்போ கிடையாது. வெறுமன தங்க காசு இருக்கும், வெள்ளி காசு இருக்கும். இந்த தங்க காசினுடைய மதிப்பிற்கும் வெள்ளி காசினுடைய மதிப்பிற்கும் தான் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள். அது ஒரு நீண்ட கணக்கு வழக்கு. காலப்போக்கில் அது ரூபாய் நோட்டாக மாறி இன்னைக்கு நம்ம கையில் இன்னைக்கு ஒரு பேப்பர்லேயும் அக்கௌண்ட்லேயும் அது ஒரு கரன்சியாக மாறி வந்துருச்சு. சரி, இப்போ உலமாக்கள் நமக்கு டைரெக்டாக சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னால், 87 கிராம் ஒருத்தவரிடத்துல தங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமை. ஏறத்தாழ 10.5 பவுன், ஏறத்தாழ 10.5 பவுன் ஒருத்தவரிடத்துல ஒரு நிசாப், அவர் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், 10.5 பவுன் நகை தங்கம் ஒருத்தவரிடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமை. சரிங்களா? அதே போல் 612 கிராம் வெள்ளி, ஏன்னா வெள்ளி காசுலேயும் அவங்க ஜக்காத்து கொடுத்துருக்கிறாங்க. 612 கிராம் வெள்ளி இன்னைக்கு மதிப்பு 1,65,000 சொச்சம் வருது. இன்னைக்கு நெட்டில் போட்டு பார்த்தா 1 கிராம் வெள்ளி 270 ரூபா. சரிங்களா? 612 கிராம் வெள்ளி இன்னைக்கு அதனுடைய அளவுக்கு பண மதிப்போ அல்லது வெள்ளியோ வைத்திருந்தால் அவர்களுக்கும் ஜக்காத்து கடமை. சரி ஹஸரத், இப்போ ஜக்காத்து கடமைன்னு சொல்லிட்டீங்க, இது எப்பத்துலேருந்து கடமை, எவ்வளவு அளவு? இது எப்பத்துலேருந்து கடமை, எவ்வளவு அளவு? இப்போ நீங்கள் பணக்காரராக ஆகக்கூடிய தேதியை நீங்கள் குறிக்கணும். என்னைக்கு உங்களுடைய கையில் இந்த 10.5 பவுன் அந்த நகை உங்களிடத்துல நிசாப் அடையுதோ, அல்லது 612 கிராம் வெள்ளியோ அல்லது வெள்ளிக்குண்டான பண மதிப்போ வியாபார பொருட்கள் மதிப்போ உங்களிடத்துல அடையுதோ, அந்த தினத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதுலேருந்து ஓராண்டு காலம் உங்களுடைய செலவுகள் போக, உங்களுடைய கடன்கள் போக, இது இந்த அமௌண்ட்டு மேல் மிச்சமாக 1 வருட காலம். இந்த மாதம் உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு நிக்கா நடக்குது, மே மாதம் 1ஆம் தேதி நிக்கா நடக்குது. இப்போ அந்த பெண் வீட்டு தரப்பில் அவங்க அத்தாக்காரர் என்ன பண்ணுறாரு, பொண்ணு கையில் ஒரு 20 பவுன் நகையை தூக்கி கையில் கொடுத்து உடமையாக்கி வைக்கிறார். இப்போ மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி பரிபூர்ணமாக அந்த பெண்ணுக்கு அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த அடுத்த வருடத்துல மே மாதம் 1ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இந்த நகைகள், இந்த ஜக்காத்தினுடைய அளவு அவங்க கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஜக்காத்து மே 1ஆம் தேதி கடமை. நீங்கள் இன்னைக்கு உம்மத்தில் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, ஜக்காத்து எப்போ கடமையானாலும் ரமதானில் தான் நான் ஜக்காத்தை கொடுப்பேன். இது தவறான ஒரு புரிதல். ஜக்காத்து நமக்கு என்னைக்கு நம்ம பணக்காரராக ஆகிறோமோ அதுலேருந்து அடுத்த ஆண்டு நம்ம அந்த ஜக்காத்தை என்ன பண்ணிடணும், கரெக்டாக அந்த தேதியை வச்சு நம்ம கொடுத்துடணும். உங்களுக்கு ஒரு லேசான ஒரு வழிமுறை சொல்கிறேன். நான் பல செல்வந்தர்களிடத்துல பல ஏழைகள் போய் அடிக்கடி போய் அவங்கள்ட்ட தர்மம் கேட்பாங்க. நம்மளிடத்துல நிறைய பேர் வருவாங்க, ஸ்கூல் ஃபீஸுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டத்துக்காக கடனுக்காக வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஒரு கணக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த முஹர்ரமுடைய 1ஆம் தேதியில் ஒரு நோட் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் அவங்க வந்து வாங்குறாங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹதியா கொடுத்துக்கிட்டே வாங்க. 1000 2000 உங்களால் என்ன முடியுதோ கொடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்த ஆண்டு ஒரு வருட காலம் வரும் பார்த்தீங்களா, இந்த அடுத்த ஆண்டு வரும்போது அந்த தேதியில் உங்களுடைய கையில் எவ்வளோ பணமோ அல்லது நகையோ எவ்வளோ ரொக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள். அன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன், உங்களிடத்துல வேலை பார்க்குறவங்களுடைய சம்பளம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தது போக மித்தம் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்றதை பார்த்துட்டு, இந்த ஒரு வருட காலமாக நீங்கள் ஜக்காத்துடைய பணங்களை கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அது ஒரு 15,000 20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கழித்தது போக மீதம் எவ்வளவு உங்களுக்கு நிசாபு வருதோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. சரிங்களா? அப்போ ஹஸரத் 10.5 பவுன் நகை இருக்குது, நான் எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும்னா 2 கிராம். இத்தனை 2 கிராம் ஜக்காத். இன்னைக்கு 10.5 பவுன் ஒரு பெண்மணி இடத்துல இருக்குது, கணவர் உடமையாக வச்சுருக்காருன்னா எவ்வளோ ஜக்காத்து? 2 கிராம் கொடுக்கணும். 10.5 பவுன்லேருந்து 21 ஆகுது பார்த்தீங்களா, 20 ஆகிற வரைக்குமே அவங்களுக்கு 20 ஆகிற வரைக்கும் எவ்வளோ தான் அவங்களுக்கு? அதே 2 கிராம் தான். 21 எப்போ பரிபூர்ணம் அடையுதோ அப்போ இவர் என்ன கொடுக்கணும்? 4 கிராம் கொடுக்கணும், அரை பவுன். புரியுதுங்களா? 4 கிராம். அப்படியே 10 கூட்டிக்கிட்டே 10.5 21 அடுத்து 31 இப்படி 10 கூட்டிகிட்டு போக அவங்க என்ன பண்ணணும்? 2 கிராமாக ஏற்றிட்டு போகணும். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பண மதிப்பாக 612 கிராம்
வெள்ளி நம்ம கணக்கு சொல்லியிருந்தோம். இப்போ உங்கள் கையில் ரொக்கமாக 1 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னா 2500 ரூபா ஜக்காத். 2500 ரூபா ஜக்காத் 2.5%. உங்கள்கிட்ட 100க்கு 2% மதிப்பிட்டு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். ஹஸ்ரத் சரி, நான் தொழில் வியாபாரத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ இதில் எனக்கு ஜக்காத் எப்படி நான் கொடுக்கறதுன்னு கேட்டால், நீங்கள் இந்த வியாபார பொருள்னா என்னன்றது நல்லா விளங்கிக்கணும். 2 விஷயம் இருக்குது. வெறுமன வியாபாரம் செய்வதற்காக வேண்டி மட்டுமே நீ அந்த நோக்கத்தில் உங்கள் பொருளை நீங்கள் வாங்குறீங்க, ரீஸ்டாக் பண்ணுறீங்க, இதுக்காக வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து வரக்கூடிய வருமானம் ஓராண்டு காலத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. அப்போ அதில் வரக்கூடிய லாபம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாபம், அதாவது அதுலேருந்து அந்த சரக்கு ஏற்றுற செலவு, அந்த செலவு, இந்த செலவு, வேலை பார்க்குறவங்க செலவு, இதெல்லாம் போக நீங்கள் உங்களுக்கான லாபத்தை எடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை 100ஆக மதிப்பிட்டு அதிலேருந்து 2% நீங்கள் கொடுக்கணும். அப்போ அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும், ஹஸ்ரத் என் பேரில் இடம் வாங்கி போட்டிருக்க, இதுக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்டால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வியாபார நோக்கத்தில் இடம் வாங்காமல் உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் பிள்ளைகள் பேரில் இடத்த வாங்கி போடுறீங்க, ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் குழந்தைக்கு பயன்படட்டும், ஃப்யூச்சரில் ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் உங்களுடைய சொந்த வீடு போக மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலத்துக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. புரியுதுங்களா? இதுவே சில நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, இடத்த வாங்கி விற்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அதே போல் சில நபர்கள் இந்த இடத்த நான் வாங்குறேன், இதை நான் சேல் பண்ணுறதுக்காக வாங்குறேன் அப்படின்ற நீயத்தில் இடம் வாங்குறாருன்னு சொன்னால், இப்போ அவர் என்ன செய்யணும், அதுடைய மதிப்பை அளவிட்டு 2% அதுலேருந்து என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அடுத்தபடியாக இந்த அடமானம் வைக்கிற பழக்கம் நம்மள்கிட்ட நிறைய பேர் இன்றைக்கி. அடமானம், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதில் கடன் வாங்கி இன்றைக்கி தொழில் நடத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ இந்த அடமானம் வைத்த இந்த சொத்துக்கு உங்களுக்கு ஜக்காத்து கடமையான்னு கேட்டால் கடமை இல்லை. இந்த அடமானம் வைத்து நீங்கள் கடன் தான் வாங்குறீங்க, ஸோ கடனாளியின் மீது ஜக்காத்து கடமை இல்லை. எப்போ அந்த அடமானம் உங்களிடத்துல மீட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சாகணும், ஜக்காத்தை கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய நிசாபுகள். யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும், இந்த நிசாபுடைய அளவு யாருக்கெல்லாம் இல்லையோ, அவங்க எல்லாருக்குமே நீங்கள் தாராளமாக ஜக்காத்தை கொடுக்கலாம். உங்களுடைய உறவினர்கள்லேருந்து ஆரம்பித்து உங்களிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உங்களால் அறிந்த முஸ்லீம்கள். மெயினாக முக்கியமான ஒரு ஷர்த்து என்னன்னா, காஃபிர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. காஃபிர்களுக்கு ஏன்னா இது ஒரு இபாதத். ஜக்காத் என்பது ஒரு இபாதத். இதில் நீங்கள் காஃபிர்களுக்கு உங்களுக்கு தான தர்மம் செய்யணும். ஒரு தோழர் அவர் ஏதோ ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாருன்னா தாராளமாக சதக்காக்களை கொடுங்கள். மாறாக ஜக்காத்தை காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது தெளிவான சட்டம், சரிங்களா? அடுத்தபடியாக இந்த சில நோயாளிகள் உங்களிடத்துல ஜக்காத்தை கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பணத்தை அந்த நோயாளியோட கையில் ஒப்படைக்கணும் அல்லது அவருடைய அக்கௌண்ட்டில் போடணும். இன்றைக்கி சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சில நம்பகத்தன்மை அடிப்படையில் இப்போ ஒரு நோயாளி கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் 1 லட்ச ரூபா எனக்கு பில் பேமெண்ட் பண்ணணும். நம்ம ஜக்காத்துடைய பணத்தை டைரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு பில் பேமெண்ட் பண்ணக்கூடாது. ஜக்காத்துடைய அடிப்படை நோக்கமே அந்த ஏழையுடைய கைக்கு அந்த பணம் போயிட்டு பிறகு அவர் செலவு பண்ணுறது தான் ஜக்காத்துடைய அடிப்படை. இந்த ஜக்காத்து விஷயத்தில் நீங்கள் ஒருத்தவருக்கு நான் உன்னோட இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன், நான் டைரெக்டாக அங்கே பேமெண்ட் பண்ணிடுறேன், இந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீர்கள். ஜக்காத்தை கொடுக்கும் போது அந்த ஜக்காத்தை வாங்க தகுதியானவர் கையிலேயோ அல்லது அக்கௌண்ட்டிலேயோ ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் அவர் அதை வச்சு எதை வேணாலும் அவர் செலவு பண்ணிப்பார். இதுதான் ஜக்காத்தினுடைய அடிப்படை நோக்கம். எனவே இந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயத்திலே இன்னைக்கு இளம் தலைமுறைகளும் சரி, இன்னைக்கு பல நபர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மாஷா அல்லாஹ் இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறாங்க. முன்னாடி இருந்த சமயத்தை விட இப்போ ஓரளவுக்கு ஜக்காத்தை குறித்து நிறைய சட்டங்கள் கேட்குறாங்க, ஜக்காத்துடைய விஷயங்களை குறித்து நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு யாருக்காவது ஜக்காத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குதா? யாருக்காவது இப்போ இருந்தால் அப்படியே கேளுங்க. ஜக்காத்தை குறித்து ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏன்னா சில தலைப்புகளை நான் விட்டுருக்கலாம்ல. எனி டவுட்ஸ்?
ஏதாவது சந்தேகம் இருக்குதா ஜக்காத்தை குறித்து? பணம் மதிப்பு இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னேன், தங்கம் மதிப்பு இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னேன், வியாபார பொருட்கள் இருந்தால் அது எப்படி கொடுக்கணும்னு சொன்னோம். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா ஜக்காத்தை குறித்து? சொந்த வீட்டுக்காக வேண்டி, சொந்த வாகனத்துக்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்காக வேண்டி சொந்த வீடு, ஒரே ஒரு வாகனம், உங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு வாகனம் வச்சுருந்தா கொடுக்க தேவையில்லை. வாடகைக்காக வேண்டி வீடு கட்டி விடுறீங்க, வாடகைகளுக்காக வேண்டி வாகனங்கள் வாங்கி விடுறீங்கன்னு சொன்னால் இந்த வாடகையிலிருந்து உங்களுக்கு ஜக்காத்து கடமை. ஓகே, ஆமாம். அதாவது கேள்வி ஒருத்தவங்க வியாபாரம் செய்கிறாங்க, இந்த பிஸ்னஸுக்காக வேண்டி ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறாங்க, அதுதான் அது லாபமோ நட்டமோ எடுத்து வைக்கிறாங்க. இந்த அமௌண்ட்லேருந்து ஜக்காத்து கடமையான்னு கேட்டால் கடமை தான். நீங்கள் தொழிலுக்காக வேண்டி எடுத்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே, வியாபார நோக்கத்திற்காக வேண்டி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க ஓராண்டு காலம், இது மெயின். ஒரு வருஷ காலம் அந்த அமௌண்ட் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு வருடம் தாண்டிருச்சு, அடுத்த வருடம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போவும் அந்த அமௌண்ட் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு 5 lakhs நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்னும் அந்த அமௌண்ட்லேருந்து எதுவும் உங்களுக்கு இதாகலை, அப்படியே ஸ்டேபிளாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொருளுக்காக வேண்டி நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். ப்ராஃபிட் வந்துட்டாலே உங்களுக்கு இதுதான் கண்டிப்பாக. ஏன்னா வியாபாரம்னு சொன்னாலே லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ அந்த நஷ்டத்தை கவனித்து நீங்கள் ஜக்காத்து, இங்கே அதுதான் மெயின் சட்டம். நஷ்டத்தை கவனித்து நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததோ, உங்களுடைய அந்த வேலையாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க போக, அதுலேருந்து அந்த வண்டி செலவு போக, இந்த செலவெல்லாம் கழிச்சிட்டு, உங்களுடைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனையும் முடிச்சுட்டு, அதுலேருந்து மேல் மிச்சமாக எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் லாபம் மட்டும் வருதோ அந்த லாபத்திலேருந்து ஜக்காத்து கொடுக்கறது கடமை, சரிங்களா? கரெக்ட். மெயின் சொல்ல முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முறை என்ன தெரியுமா? ஜக்காத்துன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த ஜக்காத்தை வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு நபர் இருப்பாங்க. ஜக்காத்துன்னு சொன்னாலே யாரும் அவங்க இஷ்டத்துக்கு அப்போ கொடுத்துட முடியாது. நேராக இந்த ஜக்காத்து வசூல் பண்ணுறவங்கள்ட்ட எல்லாரும் அவங்களுடைய ஜக்காத்தை ஒப்படைக்கணும். இந்த ஜக்காத்தை கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா பைத்துல் மாலில் சேர்ப்பாங்க. இந்த பைத்துல் மாலிலிருந்து அந்த ஊரிலோ அந்த பகுதியிலோ யார் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இதுதான் ஜக்காத்தினுடைய முறை மற்றும் நோக்கம். இன்னைக்கு பல நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஜக்காத்துடைய பணம் ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அல்லது ஒரு 10,000 இருக்குதுன்னு சொன்னால் அதை 100 பேருக்கு புடவைகளாகவோ லுங்கிகளாகவோ அரிசிகளாகவோ வாங்கி பிரித்து கொடுத்துட்றாங்க. தயவு செய்து ரமலானுடைய காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் ஆடைகள் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஜக்காத்துலேருந்து கொடுக்காதீங்க, சதகாக்கள்லேருந்து கொடுங்க. ஏன்னா ஜக்காத்துடைய அடிப்படை நோக்கம், ஒருத்தவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்குறோன்னு சொன்னால் அடுத்த ஆண்டு அவர் ஜக்காத்தை வாங்க முடியாத நிலைமைக்கு வந்துடணும். புரியுதுங்களா? ஒரு 50,000 ரூபா உங்கள்கிட்ட ஜக்காத்துடைய கணக்கு வருதுன்னு சொன்னால் ஒரு நபருக்கு ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்காருன்னா ஒரு ஆட்டோவா அவருக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஏதோ அல்லது ஒரு பொட்டி கடை அவருக்கு வச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆளை வளர்த்து விடுங்க. அப்போ அவர் என்ன செய்வார், அடுத்த ஆண்டு அவர் ஜக்காத்து வாங்குற நிலைமையில இருக்க மாட்டார். அல்லது ஒருத்தர் கடனில் அடிபட்டு கிடப்பார், ஏற்கனவே செல்வந்தராக இருப்பார், ரொம்ப கடனை கட்ட முடியாத அளவிற்கு அவர்கிட்ட செல்வம் எல்லாமே காலி போய் கிடக்கும். இப்போ இந்த மனிதருக்கு நீங்கள் உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்கும்போது அடுத்த ஆண்டு அவர் என்ன